என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த அக்டோபர் மாத நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலகம் பாருங்க, இந்த உலகமானது பாவங்கள் நிறைந்த உலகமா இருக்கு, சாபங்கள் நிறைந்த உலகமா இருக்கு. இந்த உலகத்துல தான் அக்கிரமங்கள், அநியாயங்கள், அட்டூழியங்கள், இன்னும் தீமைக்கு ஏதுவான அநேக காரியங்கள் இந்த உலகத்துல நிறைந்திருக்கிறத நாம பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உலகத்துல இருக்கிற நாம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்மை உருவாக்கினவரை நோக்கி பார்க்கும் பொழுது, நம்மை படைத்தவரை, நம்மை சிருஷ்டித்தவரை நோக்கி பார்க்கும் பொழுது, அவர் நம் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். அவர் நன்மையால் நம்மை முடிசூட்டுகிறவராய் இருக்கிறார். நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். இதுவரை நம்மை நடத்தி வந்த நம் தேவன் இந்த அக்டோபர் மாதத்திலும் நம்மை நடத்த அவர் வல்லமை உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். அதனால்தான் அவர் இஸ்ரவேலரை பார்த்து சொன்ன அதே வாக்குத்தத்த வசனத்தை இன்று நமக்கும் தருகிறார். அது என்ன வசனம் என்று சொன்னால், செப்பனியா என்ற அந்த சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 20வது வசனத்தின் 2வது பாகத்தை நான் வாசிக்கிறேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இந்த கீர்த்தியும் புகழ்ச்சியும் அப்படிங்கிற அந்த தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹானர் அண்ட் பிரைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. நம்மை சுற்றியுள்ள மக்கள் நம்மளை பார்த்து ஹானர் பண்ண போகிறாங்க, நம்மளை பிரைஸ் பண்ண போகிறாங்க, நம்மளை உயர்த்த போகிறாங்க, நம்மளை புகழ போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வைப்பதாக இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லுகிறார். ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் நம்மை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய செயல்களை நம் மூலமாக பார்க்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளை நம் மூலமாக கேட்கிறார்கள். நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை அவர்கள் நம்முடைய நடவடிக்கைகளை பார்த்து தெரிந்து கொள்கிறார்கள். அப்படி நம் மூலமாக ஆண்டவர் வெளிப்படும் பொழுது மக்களுக்கு ஒருவேளை ஆண்டவர் தெரியாமல் போனால் கூட நாம் தெரிகிறோம் இல்லையா? நாம் காட்டுகின்ற அன்பு, நாம் பேசுகின்ற அன்பான வார்த்தைகள், நாம் நடந்து கொள்ளுகின்ற நல்ல செயல்பாடுகள், இவைகளெல்லாம் பார்த்து நம்மை சுற்றி இருக்கிற மக்கள் நம்மை போற்றப் போகிறார்கள், புகழப் போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வசனத்துக்குள்ள இருக்கின்ற ஒரு உள் அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். எல்லா வசனங்களிலுமே ஒரு திறவுகோல் இருக்கும். அந்த திறவுகோலை நாம திறந்து அந்த வசனத்துக்குள்ள என்ன காரியம் இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கண்டுபிடித்து கொள்ள வேண்டும். எல்லா வசனத்திலுமே எல்லாவற்றையும் அவர் வெளிப்படையாக சொல்லிவிட மாட்டார். உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் என்றால் அதற்குள் இருக்கின்ற அர்த்தம் என்னவென்று சொன்னால், நல்லா கவனிங்க. ஒரு பழத்தை எடுத்து நாம் சாப்பிடுகிறோம். அந்த பழம் நல்லா டேஸ்டாக இருக்கு. நாம் என்ன பண்ணுறோன்னா, பரவாயில்லையே இந்த பழம் நல்லா டேஸ்டாக இருக்கே அப்படின்னு தான் நம்ம சொல்லி நம்ம சாப்பிட்றோம். ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பழத்தினுடைய டேஸ்ட், அந்த சுவை எதிலிருந்து வந்தது என்றால் அந்த பழத்தை கொடுத்த அந்த மரத்துக்குள்ளே தான் விஷயம் இருக்குது. ஒரு நல்ல மரம் ஒரு நல்ல பழத்தை கொடுக்கும் பொழுது அந்த பழம் நாம் சாப்பிடும் பொழுது சுவையாக இருக்கிறது, டேஸ்டாக இருக்கிறது. ஆனால் நம்ம மரத்தை மறந்துடுவோம், பழத்தை தான் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் பழத்தை நாம்
புகழும் பொழுது, பழத்தை நாம போற்றும் பொழுது, ஒரு பழத்தை வந்து நாம ஹானர் பண்ணும் பொழுது, பிரைஸ் பண்ணும் பொழுது, இன்டைரக்டா நாம அந்த பழத்தை கொடுத்த மரத்தை போற்றுகிறோம், அந்த மரத்தை புகழுகிறோம். அதுபோலதான் அன்பானவர்களே, நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மை மற்றவர்கள் பார்த்து, நம் வாழ்க்கையை பார்த்து, நம்முடைய வார்த்தைகளை கேட்டு நம்மை புகழுகிறார்கள் என்று சொன்னால், அந்த புகழ்ச்சியும் அந்த மேன்மையும் அந்த கீர்த்தியும் நம்மை அல்ல, நம்மை படைத்த ஆண்டவருக்கே போய் சேரும். எனவே இந்த மாதம் முழுவதும் நீங்க நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல செயல்களை செய்யுங்க. உங்க நடவடிக்கைகள்லாம் நல்ல விதத்துல ஆண்டவரை வெளிப்படுத்துகின்ற விதத்துல இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்கிறார். எனவே இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் தேவன் உங்கள் தலையை உயர்த்த போகிறார், உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கப் போகிறார். அதன் மூலமாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்ளப் போகிறார். அவருக்கு நாம் இடம் கொடுத்து இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து காட்டுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.